Hello friends, welcome to my YouTube channel TNPSC Ramesh Talks. இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம்னா எலக்ட்ரிசிட்டி சயின்ஸில் யூனிட் 1ல் எலக்ட்ரிசிட்டின்ற டாபிக் பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கான கண்டென்ட் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கூல் புக்கில் கிட்டத்தட்ட வந்து 5 கிளாஸில் இருந்த புக்ஸோட இருந்த கண்டென்ட் எல்லாத்தையுமே வந்து நான் எடுத்து கம்பைன் பண்ணி ஒரு சிங்கிள் சோர்ஸில் உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, சரி வாங்க டாபிக் உள்ள போகலாம். ஸோ எலக்ட்ரிசிட்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம ஹிஸ்டாரிக்கலாக டைம்லைன் படி என்னென்ன வந்து எப்படி வந்து கிராஜுவலாக அது வந்து ஜென்ரேட் ஆச்சு அப்படின்றத வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு எலக்ட்ரோஸ்கோப் வந்து பார்த்தீங்கன்னா வெர்சோரியம் அப்படின்ற ஒரு எலக்ட்ரோஸ்கோப் வந்து பார்த்தீங்கன்னா 1600 வந்து வில்லியம் கில்பர்ட் அப்படின்றவர் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணார், இன்வென்ட் பண்ணார். 1780 லூயிகி கால்வானி அப்படின்றவர் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டியை வந்து எப்படி கண்டுபிடிச்சாருன்னா ஃப்ராக் லெக் எக்ஸ்பெரிமெண்ட் மூலமாக எலக்ட்ரிசிட்டியை வந்து 1780 ஃபைண்ட் பண்ணார். 1787 ஆப்ரஹாம் பென்னட் அவர் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி டெவலப் பண்ணி கண்டுபிடிச்சிருப்பாருன்னா கோல்ட் லீஃப் எலக்ட்ரோஸ்கோப் வச்சு அதை வந்து கண்டுபிடிச்சிருப்பார். 1791 அலெசாண்ட்ரோ வோல்டா அவரோட ஃபைண்டிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் எக்ஸ்பெரிமெண்ட் வந்து எப்படி இருக்குது அப்படின்ற ஃபைண்டிங்ஸ் வந்து கண்டுபிடிச்சிருப்பார், பப்ளிஷ் பண்ணியிருப்பார். 1800 வோல்டா தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேட்டரி வந்து கிரியேட் பண்ணியிருப்பார், வோல்டாயிக் பைல் அப்படின்ட்டு. 1890 ஹான்ஸ் கிறிஸ்டியன் ஆஸ்டர்ட் அப்படின்றவர் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டியோட மேக்னட்டிக் எஃபெக்டை வந்து டிஸ்கவரி பண்ணார் 1819. 1877 தான் வந்து பார்த்தீங்கன்னா தாமஸ் ஆல்வா எடிசன் வந்து கிராமோஃபோன் அப்படின்றத இன்வென்ட் பண்ணியிருப்பார். 1879 ஃபர்ஸ்ட் எலக்ட்ரிக் பல்பை வந்து ஒரு பிளாட்டினம் ஒயரை வச்சு தாமஸ் ஆல்வா எடிசன் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கவரி பண்ணியிருப்பார். ஓகேங்களா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1882 நியூயார்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 14,000 பல்ப்ஸை வந்து ஒரு 9,000 ஹவுசஸில் வந்து லைட் அப் பண்ணி ஒரு மிராக்கிள் வந்து காமிச்சிருப்பார். யாருன்னா தாமஸ் ஆல்வா எடிசன். ஓகேங்களா, 1887 சகிசோ அப்படின்ற ஒரு ஜப்பான் நாட்டு சேர்ந்தவர் வந்து ஒரு ட்ரை செல்லை வந்து பார்த்தீங்கன்னா டெவலப் பண்ணியிருப்பார். ஓகேங்களா, 1897 எடிசன் வந்து என்ன பண்ணியிருப்பாருன்னா கமர்ஷியலாக வந்து ஒரு எலக்ட்ரிக்கல் பல்பை வந்து எப்படி வந்து பண்ணலாம் அப்படின்றத வந்து ஒரு எக்ஸிபிட் பண்ணி காமிச்சிருப்பாரு. ஓகேங்களா, 1899 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபஸ்ட்டு தெர்மல் பவர் பிளான்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் யார் கமிஷன் பண்ணியிருப்பாங்கன்னா கல்கட்டா எலக்ட்ரிக் சப்ளை கார்பரேஷன் தான் ஃபஸ்ட்டு கமிஷன் பண்ணியிருப்பாங்க. சரி, ஓகே. ஸோ இந்த எலக்ட்ரிசிட்டியில் முக்கியமான ஒரு டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா அட்டாமிக் ஸ்ட்ரக்சர். ஸோ ஒரு ஆட்டம் அப்படின்றது என்னன்னா அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற ஸ்மாலஸ்ட் யூனிட். ஒரு மேட்டர்னு ஒன்று இருக்குன்னா அந்த அந்த மேட்டருக்குள்ளே இருக்கிற ஸ்மாலஸ்ட் யூனிட் தான் பார்த்தீங்கன்னா ஆட்டம். ஓகேங்களா, ஸோ ஆட்டம்குள்ளே என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான். ஸோ இந்த 3 ஐட்டம் பார்த்தீங்கன்னா ஆட்டம்குள்ளே இருக்கும். ஓகேங்களா, ஸோ சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா நியூக்ளியஸ்னு ஒன்று இருக்கும். அந்த நியூக்ளியஸ்குள்ளே தான் வந்து பார்த்தீங்கன்னா புரோட்டான்ஸும் நியூட்ரான்ஸும் இருக்கும். எலக்ட்ரான்றது வந்து பார்த்தீங்கன்னா அவுட்டர் ஆர்பிட்ஸில் வந்து நெகட்டிவ்லி சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நியூக்ளியஸ் சுற்றி இருக்கும். ஓகேங்களா, ஸோ இன்னர் ஆர்பிட்டில் இருக்கிற எலக்ட்ரான்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்லி அட்ராக்ட் ஆகிருக்கும், நியூக்ளியஸ் கூட அட்ராக்ட் ஆகிருக்கும். அதை ரிமூவ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதே வந்து பார்த்தீங்கன்னா அவுட்டரில் இருக்கிற எலக்ட்ரான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லூஸ்லி பவுண்ட் ஆகிருக்கும், அதை தான் ஈஸியாக ரிமூவ் பண்ணுவாங்க. ஓகேங்களா, பேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் கூட சொல்லுவோம் நம்ம. ஸோ எலக்ட்ரிக் சார்ஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2 ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அட்ராக்ட் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா ரிப்பல்ஷன் பண்ணலாம். ஓகேங்களா, ஸோ ஈயோட வேல்யூ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1.602 × 10⁻⁻19 கூலும். ஓகேங்களா, ஸோ எலக்ட்ரிக் சார்ஜோட யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னா கூலும். ஓகேங்களா, ஸோ ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா Q = எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா N × E. Nன்றது வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸு, ஈன்றது அதோட சார்ஜ். ஸோ அது தெரிஞ்சிச்சுன்னா நமக்கு எலக்ட்ரிக் சார்ஜோட வேல்யூ எவ்வளோ அப்படின்றது வந்து தெரிஞ்சிடும். ஓகேங்களா, ஸோ நம்மளுக்கு தெரியும் மைக்ரோ கூலும் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா 10⁻⁻6 கூலும், நேனோனா 10⁻⁻9, பிக்கோ அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா 10⁻⁻12 வரும். ஓகேங்களா,
ஸோ எலக்ட்ரிக் சார்ஜஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன நிறைய லாஸ் இருக்குது ஓகேங்களா. லைக் சார்ஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ரிப்பல் பண்ணும். அன்லைக் சார்ஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று அட்ராக்ட் பண்ணும். சார்ஜஸை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் க்ரியேட் பண்ணவும் முடியாது, டெஸ்ட்ராய் பண்ணவும் முடியாது. இது வந்து கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜஸ்ன்னு சொல்லுவாங்க. பொதுவாகவே வந்து எலக்ட்ரிக் சார்ஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்னா, அதாவது ஒரு 10 எலக்ட்ரிக் சார்ஜ் இருக்குன்னா, ஸோ ரிசல்டன்ட் எலக்ட்ரிக் சார்ஜ் வந்து அதோட அடிஷனாக தான் இருக்கும் ஓகேங்களா. சார்ஜ் வந்து எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஃப்ரிக்ஷன் மூலமாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். ஸோ ஃப்ரிக்ஷன் அப்படின்றது என்னன்னா ஒரு ரெண்டு மெட்டீரியலை வந்து ரப் பண்ணுறது மூலமாக, எக்ஸாம்பிள் வந்து ஒரு கிளாஸ் ராடை வந்து ஒரு சில்க் கிளாத்தில் வந்து நீங்கள் வந்து ரப் பண்ணும்போது என்ன ஆகும்னா கிளாஸ் வந்து பாசிட்டிவ் ஆகிடும் ஓகேங்களா, சில்க் வந்து நெகட்டிவ் ஆகிடும். அதே மாதிரி எபோனைட் ராடை வந்து ஃபர்ரு கூட வந்து நம்ம வந்து ரப் பண்ணும்போது என்ன ஆகும்னா எபோனைட் வந்து நெகட்டிவ் ஆகும், ஃபர்ரு வந்து பாசிட்டிவாகவும் மாறும். அதே மாதிரி நம்ம கோம் வச்சு நம்ம ஹேர் வந்து சீவும் போது கோம் வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் சார்ஜ் ஆகிடும், ஹேர் வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் சார்ஜ் ஆகிடும். அதனால தான் வந்து கோம் நம்ம தலையை சீவிட்டு ஏதோ ஒரு பேப்பர் பக்கத்தில் போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா அட்ராக்ட் பண்ணும் கோம் ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரிக்ஷன் மெத்தட் மூலமாக சார்ஜோட ட்ரான்ஸ்ஃபர் நடக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கண்டக்ஷன் மெத்தட். ஸோ கண்டக்ஷன் மெத்தடில் வந்து எப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்னா டைரக்ட் கான்டாக்ட், ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ட் கான்டாக்ட் மூலமாக வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் சார்ஜஸ். ஒரு சார்ஜு ஆப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நியூட்ரல் ஆப்ஜெக்ட் பக்கத்தில் வந்து டச் பண்ணுற மாதிரி வச்சும்போது ரெண்டுத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற சார்ஜஸ் வந்து ஈவனாக இருக்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து ஒரு ட்ரான்ஸ்ஃபர் நடக்கும் ஓகேங்களா. இது வந்து செகண்ட் டைப். தேர்ட் டைப் பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் பை இண்டக்ஷன். ஸோ இதில் எப்படி சார்ஜிங் வந்து இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த விதமான கான்டாக்ட்லாம் இருக்காது. ஒரு சார்ஜ் ஆப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நியூட்ரல் ஆப்ஜெக்ட் கிட்ட எடுத்துகிட்டு வரும்போது ஆப்போசிட் சார்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா அக்யூமுலேட் ஆகும். அதோட ஆப்போசிட் எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா அக்யூமுலேட் ஆகும். அதாவது அந்த சார்ஜ் ஆப்ஜெக்ட்டுக்கு நியர்பையில் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் சார்ஜஸ் வந்து அக்யூமுலேட் ஆகும். சிமிலர் சார்ஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு ஆப்போசிட் எண்டில் வந்து அக்யூமுலேட் ஆகும் ஓகேங்களா. ஸோ இதுதான் 3 ட்ரான்ஸ்ஃபர் மெத்தட். ஸோ எலக்ட்ரிசிட்டியோட சோர்ஸஸ் பற்றி இப்போ பார்க்க போகிறோம். நம்ம தமிழ்நாட்டில் மேஜர் பவர் ஸ்டேஷன்ஸ் எங்கெங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நெய்வேலியில் வந்து கடலூர் டிஸ்ட்ரிக்டில் வந்து பார்த்தீங்கன்னா லிக்னைட் இருக்குது. ஸோ எண்ணூர் திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டில் வந்து பார்த்தீங்கன்னா தெர்மல் ஸ்டேஷன்ஸ் இருக்குது. அப்புறம் வந்து ஹைடல் பவர் ஸ்டேஷன்ஸ். ஹைடல் பவர் ஸ்டேஷன் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சேலம் டிஸ்ட்ரிக்டில் மேட்டூரில் ஹைடல் பவர் ஸ்டேஷன் ஓகேங்களா. அப்புறம் திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்டில் பாபநாசம், அங்கே வந்து ஹைடல் ஸ்டேஷன் இருக்குது. அட்டாமிக் பவர் ஸ்டேஷன்ஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்டில் கல்பாக்கத்தில் வருது. அப்புறம் திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்டில் கூடங்குளத்தில் வந்து வருது ஓகேங்களா. விண்மில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரியில் ஆரல்வாய் மொழி அப்படின்ற இடத்துலையும் திருநெல்வேலியில் கயத்தாறு அப்படின்ற இடத்துலையும் விண்மில்ஸ் வந்து நமக்கு இருக்குது தமிழ்நாட்டில் ஓகேங்களா. ஸோ பவர் ஜென்ரேஷன் வந்து எந்தெந்த மெத்தடில் வந்து நடக்குது, ஸோ என்னென்ன ப்ராசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு தெர்மல் பவர் ஸ்டேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படின்னா இப்போ நம்ம வந்து கோல் வந்து பர்ன் பண்ணுறோம் இல்லை டீசலோ கேஸோ வந்து பர்ன் பண்ணும்போது என்ன ஆகுனா உங்களுக்கு வந்து ஸ்டீம் ஜென்ரேட் ஆகும். அந்த ஸ்டீம் வந்து என்ன பண்ணோம்னா டர்பைனை வந்து ரொட்டேட் பண்ணும். ஸோ அந்த டர்பைன் ரொட்டேட் ஆகுது பார்த்தீங்களா, அது மூலமாக நமக்கு வந்து எலக்ட்ரிசிட்டி வந்து ஜென்ரேட் ஆகுது. ஸோ இதில் கன்வர்ஷன் மெத்தட் பார்த்தீங்கன்னா ஹீட் எனர்ஜி தான் எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக வந்து கன்வெர்ட் ஆகுது. மெக்கானிசம் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன் ஓகேங்களா. ஹைடல் பவர் ஸ்டேஷனில் என்ன ஆகுதுன்னா கைனடிக் எனர்ஜி வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் எனர்ஜி ஆகுது. ஏன்னா வாட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளோ, ஒரு டேம்லேருந்து வர வாட்டர் வந்து ஃப்ளோ ஆகிறதுனால டர்பைன் ரொட்டேட் ஆகி அது மூலமாக எலக்ட்ரிசிட்டி வருது. ஸோ கைனடிக் எனர்ஜி வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக வந்து கன்வெர்ட் ஆகுது ஓகேங்களா. அட்டாமிக் பவர் ஸ்டேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நியூக்ளியர் எனர்ஜி, அந்த நியூக்ளியர் எனர்ஜி மூலமாக என்ன ஆகுதுன்னா ஸ்டீம் ஜென்ரேட் ஆகுது. அது வந்து பார்த்தீங்கன்னா டர்பைனை ரொட்டேட் பண்ணி அது மூலமாக எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் ஆகுது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நியூக்ளியர் எனர்ஜி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெக்கானிக்கல் எனர்ஜியை கன்வெர்ட் ஆகி அந்த மெக்கானிக்கல் எனர்ஜி வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக மாறுது ஓகேங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா விண்மில்ஸில் எப்படின்னா விண்டோட எனர்ஜிக்கு ஏற்ற மாதிரி வந்து அந்த டர்பைனோட ரொட்டேஷன் இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி வந்து ஜென்ரேட் ஆகும். ஸோ இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா கைனடிக் எனர்ஜி வந்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக வந்து கன்வெர்ட் ஆகும், சிமிலர் டு ஹைடல் பவர் ஸ்டேஷன்ஸ் மாதிரி சரிங்களா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் கரண்ட். ஸோ எலக்ட்ரிக் கரண்ட் அப்படின்றது என்னன்னா இந்த சார்ஜஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சார்ஜஸோட ஒரு ஃப்ளோ தான், ஒரு கண்டக்டர் வழியாக அந்த சார்ஜஸ் வந்து ஃப்ளோ ஆகிறதோட ஃப்ளோ தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சார்ஜஸோட ஃப்ளோ தான் சொல்லுவாங்கன்னா எலக்ட்ரிக் கரண்ட்னு சொல்லுவாங்க. இது எப்படி டினோட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
ஐ அப்படின்ற லெட்டரில் டெனோட் பண்ணலாம். இதோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா Q/T. ஸோ Qன்றது வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜ், Tன்றது பார்த்தீங்கன்னா டைம், செகண்ட்ஸில் வந்து மெஷர் பண்ணலாம். ஓகேங்களா. ஸ்மாலர் யூனிட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா மில்லி ஆம்பியர் 10⁻³ ஆம்ஸ் வரும். மைக்ரோ ஆம்பியர் வந்து பார்த்தீங்கன்னா 10⁻6 ஆம்ஸ் வரும். ஓகேங்களா. ஸோ கரண்ட்டோட ஃப்ளோவோட டைரக்ஷன்ஸ் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்வென்ஷனல் கரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ்லேருந்து நெகட்டிவ் டெர்மினல். ஓகேங்களா. அதாவது எலக்ட்ரானோட கண்டுபிடிப்புக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா கன்வென்ஷனல் கரண்ட்னு தான் சொல்லுவாங்க. பாசிட்டிவ்லேருந்து நெகட்டிவ் டெர்மினல் போகணும். அதே வந்து நெகட்டிவ் எலக்ட்ரான் ஃப்ளோ வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ்லேருந்து பாசிட்டிவ்க்கு இருக்கும். அது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா எலக்ட்ரான் கரண்ட்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. எப்பவுமே கன்வென்ஷனல் கரண்ட் வந்து எலக்ட்ரான் ஃப்ளோவுக்கு வந்து ஆப்போசிட் டைரக்ஷனில் தான் இருக்கும். ஓகேங்களா. எப்படி வந்து கரண்ட்டை வந்து நம்ம மெஷர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்மீட்டர் வழியாக நம்ம வந்து மெஷர் பண்ணலாம். ஸோ அம்மீட்டர் வந்து எந்த கனெக்ஷனில் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்பவுமே சீரியஸ் கனெக்ஷனில் தான் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா. டெர்மினல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் மைனஸ்ன்னு இருக்கும். ஸோ கரண்ட்டோட ஸ்பீடும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீட் ஆஃப் த லைட்டுக்கு என்னவோ அதே தான் வரும். 3 × 10⁸ மீட்டர்/செகண்ட் தான் வரும். ஓகேங்களா. ஸோ கரண்ட் பார்த்தாச்சு. அடுத்து வந்து பார்க்க போகிறது வந்து எதுனா பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ். ஸோ பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் அப்படின்னா என்னன்னா எவ்வளோ எனர்ஜி வேணும் ஒரு யூனிட் சார்ஜை ஒரு பாயிண்ட்லேருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு மூவ் பண்ணுறதுக்கு நமக்கு எவ்வளோ எனர்ஜி வேணுமோ அதுதான் என்ன சொல்லுவோம்னா பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ்னு சொல்லுவோம். இதை வந்து நம்ம எப்படி டினோட் பண்ணலாம்னா யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா வோல்ட் மீட்டரை வச்சு நம்மளால் மெஷர் பண்ண முடியும். இதுக்கான ஃபார்முலா பார்த்தீங்கன்னா V = W/Q. ஸோ Wன்றது வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ எனர்ஜி, Qன்றது வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜ். ஓகேங்களா. ஸோ கரண்ட் பார்த்துட்டோம், பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் பார்த்துட்டோம். அடுத்து பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் செல்ஸ் அண்ட் பேட்டரிஸ். ஸோ 2 டைப்பான செல் இருக்குது, பிரைமரி செல், செகண்டரி செல். ஸோ பிரைமரி செல் அப்படின்றது என்ன பார்த்தீங்கன்னா அதை வந்து நம்மளால ரீசார்ஜ் பண்ண முடியாது. சிங்கிள் டைம் யூஸ் மட்டும் தான் பிரைமரி செல்ஸ். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு கிளாக்ல இருக்கிற ட்ரை செல்ஸு, அப்புறம் வந்து வாட்சு, டாய்ஸு அதில் யூஸ் பண்ணுற செல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பிரைமரி செல்ஸ் தான். ஸோ இதில் கெமிக்கல் ரியாக்ஷன் வந்து இர்ரிவர்சிபிள், அதாவது ஒரு வாட்டி தான் நம்ம யூஸ் பண்ண முடியும், திரும்பி ரீசார்ஜ் பண்ணிலாம் யூஸ் பண்ண முடியாது. அதுக்கு பேட்டரி எவ்வளோ, அந்த செல்லு எவ்வளோ நாள் லைஃபோ அவ்வளோதான். செகண்டரி செல் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எத்தனை வாட்டி வேணால் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். மொபைல் ஃபோன் பேட்டரிஸ்க்கு யூஸ் பண்ணுறது, காரோட பேட்டரி, லேப்டாப்போட பேட்டரிஸ், இது எல்லாமே இதில் பார்த்தீங்கன்னா கெமிக்கல் ரியாக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரிவர்சிபிள். ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை செல்லோட ஸ்ட்ரக்சர் லெக்லாஞ்சி செல்னு சொல்லுவோம். ஸோ நெகட்டிவ் எலக்ட்ரோடு வந்து பார்த்தீங்கன்னா ஆனோடு, அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜிங்க் வெசல் இருக்கும். பாசிட்டிவ் எலக்ட்ரோடு வந்து பார்த்தீங்கன்னா கேத்தோடு, அதில் என்ன இருக்கும்னா கார்பன் ராட் வித் பிராஸ் கேப் இருக்கும். ஓகேங்களா. எலக்ட்ரோலைட்டாக என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமோனியம் குளோரைடு பேஸ்ட் யூஸ் பண்ணுவாங்க. டீபோலரைசராக வந்து மேங்கனீஸ் டை ஆக்சைடு MnO2 யூஸ் பண்ணுவோம். ஸோ இது யார் டெவலப் பண்ணா அந்த ட்ரை செல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈசோ அப்படின்றவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா டெவலப் பண்ணியிருப்பார் 1887. ஓகேங்களா. ஸோ பேட்டரிக்கும் செல்லுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் யூனிட், ஒரு கெமிக்கலில் எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக மாத்திர ஒரு சிங்கிள் யூனிட். பேட்டரின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 செல் சேர்ந்த ஒரு கலெக்ஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி. ஓகேங்களா. இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் சர்க்கியூட். ஸோ ஒரு எலக்ட்ரிக் சர்க்கியூட்ல என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோர்ஸ் இருக்கும். ஓகேங்களா. அப்புறம் வந்து கண்டக்டர் ஒயர் இருக்கும். ஸோ அந்த கனெக்ஷன் பாசிபிள் பண்ணுறதுக்கு ஒரு ஒயர் இருக்கும். லோடு இருக்கும். லோடுன்றது என்னன்னா டிவைஸ் வந்து எது வந்து எலக்ட்ரிசிட்டியை கன்சூம் பண்ணுதோ அதுதான் வந்து நம்ம லோடுன்னு சொல்லுவோம். ஸோ பல்பு, ரெசிஸ்டர்ஸு, இதெல்லாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சுவிட்ச் வந்து எதுக்குன்னா நம்ம அந்த சர்க்கியூட்டில் வந்து ஓப்பனாக இருக்கணுமா இல்லை வந்து க்ளோஸாக இருக்கணுமா அப்படின்றது வந்து கண்ட்ரோல் பண்ணுறது, ப்ளஸ் கரண்ட்டோட ஃப்ளோ கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் பண்ணுறது தான் பார்த்தீங்கன்னா ஸ்விட்ச். ஓகேங்களா. ஸோ ஓப்பன் சர்க்கியூட் அப்படின்றது என்னன்னா சர்க்கியூட் வந்து ஓப்பனில் இருக்குன்னா கரண்ட் ஃப்ளோ இருக்காது. அதே க்ளோஸ்டு சர்க்கியூட் அப்படின்னா சர்க்கியூட் வந்து க்ளோஸில் இருந்துச்சுன்னா கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகும், அப்போ தான் வந்து பல்பு வந்து க்ளோ ஆகும். ஓகேங்களா. ஸோ 2 டைப்பான சர்க்கியூட் இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா சிம்பிள் சர்க்கியூட்ன்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேசிக்கான சர்க்கியூட்டு, ஒரு செல் இருக்கும், அதில் ஒரு பல்பு இருக்கும், ஒயர் இருக்கும், சுவிட்ச் இருக்கும். ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சீரியஸ் சர்க்கியூட்டுன்றது வந்து பார்த்திங்கன்னா எண்ட் டு எண்ட் கனெக்ட் ஆகிருக்கும். ஒவ்வொரு காம்போனண்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா எண்ட் டு எண்ட் வந்து கனெக்ட் ஆகிருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா த்ரூ அவுட் த சர்க்கியூட் வந்து பார்த்தீங்கன்னா சேமாக இருக்கும். ஓகேங்களா.
ஸோ வோல்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த என்னென்ன காம்போனன்ட் இருக்கோ அதுக்கு அக்ராஸாக இருக்கிற வோல்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆட் பண்ணி பார்த்தோம்னா டோட்டல் வோல்டேஜுக்கு ஈக்குவலாக இருக்கும். பேசிக்கலாக என்ன ஒன்றா டிவைட் ஆகும். வோல்டேஜ் வந்து சீரியஸ் கனெக்ஷனாக இருக்கும்போது டிவைட் ஆகும். ஸோ இதோட டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா என்னென்னா, இப்போ ஒரு காம்போனன்ட் வந்து ஃபெயில் ஆகிடுச்சு அப்படின்னா பார்த்தீங்கன்னா என்டையர் சர்க்யூட்டும் வந்து ஸ்டாப் ஆகிடும். ஏன்னா ஒவ்வொரு காம்போனன்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அதோட எண்ட் தான் வந்து அடுத்த காம்போனன்ட் கூட கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ அதனால தான் என்ன ஆகும்னா, ஒன்று ஃபெயிலியர் ஆச்சுன்னா என்டையர் சர்க்யூட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப் ஆகிடும். ஓகேங்களா? எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஃபெஸ்டிவல் லைட், நம்ம சீரியல் லைட்லாம் யூஸ் பண்ணுறோம்ல, அது வந்து எக்ஸாம்பிள். அதே வந்து பேரலல் சர்க்யூட். ஸோ பேரலல் சர்க்யூட் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரான்ச்சாக இருக்கும் காம்போனன்ட்ஸ் எல்லாமே. அதில் எப்படி இருக்கும்னா வோல்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா சேமாக இருக்கும், கரண்ட் வந்து டிவைட் ஆகிருக்கும். ஸோ தனித்தனியாக கரண்ட் வந்து நம்ம ஆட் பண்ணி எல்லாத்தையும் கூட்டினோம்னா அது டோட்டல் கரண்ட்டுக்கு வந்து ஈக்குவலாக இருக்கும். ஆனால் வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா எல்லா பிரான்ச்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா சேமாக இருக்கும். இதோட அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு காம்பவுண்ட் ஃபெயிலியர் ஆச்சுன்னா கூட மற்ற காம்பவுண்ட்ஸ் வந்து கண்டினியூ ஆகும். அதுதான் வந்து இதோட அட்வான்டேஜஸ். ஸோ நான் சர்க்யூட் சிம்பிள்ஸ்லாம் கொடுத்துருக்கேன். ஸோ ரெசிஸ்டர்னா எப்படி இருக்கும், அம்மீட்டர்னா எப்படி இருக்கும், வோல்ட் மீட்டர், பல்பு ஆன் ஆஃப். ஸோ இந்த சிம்பிள்ஸ் எல்லாமே வந்து ஒரு வாட்டி கோ த்ரூ பண்ணிடும். ஓகேங்களா? அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஓம்ஸ் லா. ஸோ ஓம்ஸ் லா அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஒரு ஜெர்மன் பிசிசிஸ்ட். ஓகேங்களா? ஜார்ஜ் சைமன் ஓம் அப்படின்றவர் தான் ஒரு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ்க்கும் கரண்ட்டுக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை வந்து ஒரு ஈக்குவேஷன் மூலமாக சொல்லியிருப்பார். ஓகேங்களா? ஒரு கான்ஸ்டன்டான ஒரு டெம்பரேச்சரில் கண்டக்டர் வழியாக ஃப்ளோ ஆகிற கரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ். அந்த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸுக்கு தான் வந்து டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக இருக்கும். ஸோ ஐ வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு வி. ஓகேங்களா? வி ஈக்குவல் டு ஐஆர் அப்படின்றதையும் சொல்லலாம். ஓகேங்களா? இதில் ஆர் அப்படின்றது வந்து ரெசிஸ்டன்ஸ். ஓகேங்களா? ரெசிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோ இருக்குன்றது வந்து ஆறு, வின்றது பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ், ஐன்றது வந்து கரண்ட் ஆம்பியர்ல மெஷர் பண்ணுவோம். இதை வந்து கிராஃபிக்கல்ல நம்ம வந்து ரெப்ரசென்ட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் கிடைக்கும். விக்கும் ஐக்கும் வந்து ஒரு கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்னா ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் கிடைக்கும். அடுத்து பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ். ரெசிஸ்டன்ஸ் அப்படின்றது என்னன்னா, இப்போ வந்து சார்ஜ் வந்து ஃப்ளோ ஆகிறது தான் கரண்ட்டு. ஸோ அந்த சார்ஜ் ஃப்ளோ ஆகிறது வந்து தடுக்கிறது தான் வந்து என்னென்னா ரெசிஸ்டன்ஸ் சொல்லுவோம். ஆர் ஈக்குவல் டு வி பை ஐ. ஓகேங்களா? இதோட எஸ்ஐ யூனிட் பார்த்தீங்கன்னா ஓமு. ஸோ ஒரு ஓம் அப்படின்னா என்னென்னா ஒரு ஆம்பியர் கரண்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கு அக்ராஸாக இருக்க பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா 1 வோல்ட்டாக இருந்துச்சுன்னா அந்த இடத்துல வந்து ரெசிஸ்டன்ஸ் வந்து 1 ஓம். ஓகேங்களா? ரெசிஸ்டன்ஸை வந்து எது எதெல்லாம் அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட லென்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக இருக்கும். அதாவது எந்த அளவுக்கு லென்த் அதிகமாக இருக்கும் அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? அதே வந்து பார்த்தீங்கன்னா ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷனுக்கு வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனலாக இருக்கும். அதாவது ஏரியா பெருசாக ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகும்னா கம்மியாகும். அதுக்கப்புறம் டிபெண்ட் ஆன் மெட்டீரியல். ஸோ மெட்டீரியலோட நேச்சரை பொறுத்தும் வந்து பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் வந்து அஃபெக்ட் பண்ணும். ஸோ இது 3 ஃபேக்டர் தான். ஸோ அதுக்கு ஒரு வந்து ஃபார்முலா இருக்குது. ஆர் ஈக்குவல் டு பார்த்தீங்கன்னா ரோ எல் பை ஏன்னு சொல்லுவோம். ஸோ எல்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா லென்த்துன்னு சொல்லியாச்சு, ஏன்றது கிராஸ் செக்ஷனு, ரோ அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டிவிட்டி. அதாவது ஒரு மெட்டீரியல் இருக்குன்னா அது எந்த அளவுக்கு ரெசிஸ்ட் பண்ணுதோ அதுதான் என்ன சொல்லுவாங்கன்னா ரோன்னு சொல்லுவோம், ரெசிஸ்டிவிட்டின்னு சொல்லுவோம். ஸோ எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டிவிட்டி அண்ட் கண்டக்டிவிட்டி. ஸோ ரெசிஸ்டிவிட்டி அப்படின்னு நம்ம வந்து சொன்னோம் அப்படின்னா ஒரு கண்டக்டரோட ரெசிஸ்டன்ஸ் வந்து ஒரு யூனிட் லென்த்து ஒரு ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் இருக்கு பார்த்தீங்களா, அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா 1 ஓம் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஓகேங்களா? ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு ஆல்ரெடி தெரியும் ஆர் ஈக்குவல் டு ரோ எல் பை ஏன்னா அப்போ ரோ ஈக்குவல் டு என்ன வரும், ஆர்ஏ பை எல் வரும். இதோட யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டிவிட்டியோட யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா ஓம் மீட்டரு. நம்ம நிக்ரோம் நமக்கு தெரியும். நிக்ரோம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நிக்கல் ப்ளஸ் குரோமியமோட ஒரு அலாய் தான் வந்து பார்த்தீங்கன்னா நிக்ரோம். ஸோ அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே வந்து ஹையஸ்ட் ரெசிஸ்டிவிட்டி இருக்குது, 1.5 × 10⁻6 ஓம் மீட்டர். இதெல்லாம் தான் நம்ம எதில் யூஸ் பண்ணோம்னா ஹீட்டிங் எலமெண்ட்ஸ், அதாவது ஹீட்டரு, அயன் பாக்ஸ், அதெல்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ கண்டக்டிவிட்டின்றது வந்து பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டிவிட்டியோட தலைகீழி. ஸோ ஜி ஈக்குவல் டு என்ன வரும்னா 1/r வரும். ஸோ இதை வந்து நம்ம வந்து மோன் சொல்லலாம், அப்படி இல்லை ஓம் பவர் -1 சொல்லலாம். அதே மாதிரி கண்டக்டிவிட்டி அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா
சிக்மா ஈக்குவல் டு 1/ρன்னு சொல்லலாம். இதை வந்து ஓம் பவர் -1 மீட்டர் பவர் -1 சொல்லலாம், இல்லை மோ மீட்டர் பவர் -1 சொல்லலாம். ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் கிளாசிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 2 இருக்குது, கண்டக்டர், இன்சுலேட்டர். கண்டக்டர்ன்றது வந்து கண்டக்டிவிட்டி வந்து அதிகமாக இருக்கும், ரெசிஸ்டிவிட்டி கம்மியாக இருக்கும். அதே இன்சுலேட்டர்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டிவிட்டி வந்து அதிகமாக இருக்கும், கண்டக்டிவிட்டி வந்து கம்மியாக இருக்கும். ஸோ காப்பர்லாம் பார்த்தீங்கன்னா அதோட ரெசிஸ்டிவிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 1.62 × 10⁻⁸ அந்த அளவுக்கு கம்மியாக இருக்குது. இன்சுலேட்டர்ஸில் பார்த்தீங்கன்னா ரப்பருக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா 10⁻13 ஓம் மீட்டர் வந்து அந்தளவுக்கு ரெசிஸ்டன்ஸ், அதாவது அந்தளவுக்கு எலக்ட்ரானோட ஃப்ளோவை வந்து இதனால் தடுக்க முடியும். ஓகேங்களா. ஸோ ரெசிஸ்டன்ஸ் வந்து எப்படிலாம் கனெக்ட் பண்ணால் எப்படி வந்து அதோட வேல்யூ வந்து ரிசல்டன்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னு வந்து பார்க்க போகிறோம். சீரியஸ் கனெக்ஷனாக இருக்குது அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா என்ன ஆகும்னா ஒரு ரெசிஸ்டரும் வந்து எண்ட் டு எண்ட் வந்து கனெக்ட் ஆகிருக்கும். அப்போ வந்து பார்க்கும்போது எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவலான கரண்ட் தான் வந்து ஃப்ளோ ஆகும். ஸோ சேம் கரண்ட் வந்து எல்லா ரெசிஸ்டர்லேயும் இருக்கும். ஸோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அப்படின்னும் போது அதோட எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா ரெசிஸ்டர் தனித்தனியான இருக்கிற எல்லா ரெசிஸ்டன்ஸையும் கூட்டினீங்கன்னா உங்களுக்கு என்ன வருதோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எஃபெக்டிவான ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அது ஈக்குவலாக இருக்குது. இப்போ ஒரு 5 ரெசிஸ்டர் இருக்குது, 5மே வந்து பார்த்தீங்கன்னா அதோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா சேம் அப்படின்னா அந்த இடத்துல வந்து அதோட வேல்யூ வந்து என்னன்னு சொல்லலாம்னா n × r அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா. ஸோ ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து எப்பவுமே வந்து இண்டிவிஜுவலாக இருக்கிற ஹையஸ்ட் ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ அதிகமாக தான் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா சீரியஸ் கனெக்ஷனில் பார்த்துட்டோம். பேரலல் கனெக்ஷன். ஸோ பேரலல் கனெக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி கனெக்ட் பண்ணியிருப்பாங்கன்னா பிரான்ச்சஸில் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அப்படி கனெக்ட் பண்ணும்போது ஒவ்வொரு பிரான்ச் வழியாக பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகும். ஆனால் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் வந்து எல்லாத்துலேயுமே சேமாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் இதில் வந்து எப்படி இருக்கும்னா 1/RP = 1/R1 + 1/R2 + and so on 1/Rn வந்து கிடைக்கும். ஸோ ஒரு n ஈக்குவல் ரெசிஸ்டர்ஸாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ என்ன வரும்னா R/N வரும், RP = R/N வரும். ஓகேங்களா. ஸோ கீ பாயிண்ட் வந்து என்னன்னா ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து இருக்கிறதுலே கம்மியாக இருக்கிற இண்டிவிஜுவல் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூவோட கம்மியாக இருக்கும். ஓகேங்களா. எப்படின்னா பிரான்ச்சில் இருக்கும்போது ஐ மீன் பேரலல் கனெக்ஷனில் இப்படி தான் இருக்கும். ஓகேங்களா. ஸோ கம்பேரிசன் வந்து பார்த்துருவோம். ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சீரீஸில் வந்து அதிகமாக இருக்கும், ஹையஸ்ட் ரெசிஸ்டன்ஸோட அதிகமாக இருக்கும். பேரலில் பார்த்தீங்கன்னா லோயஸ்ட் ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ கம்மியாக இருக்கும். கரண்ட்டோட வேல்யூ பார்த்தீங்கன்னா சீரீஸில் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்கும், ஏன்னா ஹை ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறதுனால. அதே வந்து பேரலாக இருந்துச்சுன்னா மோர், ஏன்னா லோயர் ரெசிஸ்டன்ஸ். ஓகேங்களா. ஸ்விட்சிங் வந்து பார்த்தீங்கன்னா சீரீஸ் கனெக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சுனாலே வந்து பார்த்தீங்கன்னா மொத்த இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கனெக்ட் ஆகிடும். அதே வந்து பேரலில் பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து ஃபெயிலியர் ஆச்சுன்னா கூட மற்ற எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ரேட் ஆகும், ஏன்னா பேரலில் கனெக்ஷனில் இருக்குது. ஸோ அதனால் ஹோம் அப்ளையன்சஸ்க்குலாம் நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேரலல் கனெக்ஷன் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா. ஸோ எலக்ட்ரிக் கரண்ட்டை வச்சு என்னென்ன மாதிரி அப்ளிகேஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹீட்டிங் எஃபெக்ட். ஸோ ஜூல்ஸோட லா ஆஃப் ஹீட்டிங் வந்து என்ன சொல்லுதுன்னா ஒரு ரெசிஸ்டரில் ப்ரொடியூஸ் ஆகுதுல்ல அது ஹீட் வந்து எதுக்கு வந்து ப்ரொபோஷனலாக இருக்கும்னா கரண்ட்டோட ஸ்கொயருக்கு வந்து ப்ரொபோஷனல் ஆகும், ரெசிஸ்டன்ஸ்க்கு வந்து டைரக்ட்லி ப்ரொபோஷனல் ஆகும், அதோட டைமுக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனல் ஆகவும் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லுது. ஸோ H = I² RT. ஸோ I² RTன்னும் போது ஐஆரை வந்து நம்ம எப்படி எழுதிடலாம், வின்னு எழுதிடலாமா. ஸோ அப்போ வந்து VITன்னு எழுதலாம், அப்படி இல்லைனா V² T/Rன்னு எழுதலாம். ஸோ இது மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா ஜூல்ஸ் லா ஆஃப் ஹீட்டிங்க்கான ஒரு ஃபார்முலாஸ் தான். எங்கெங்கே அப்ளிகேஷன்ஸ் எங்கெங்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அயன், டோஸ்டரு, ஹீட்டரு, ஜீசரு அந்த மாதிரி இடத்துலலாம் யூஸ் ஆகுது. ஸோ ஃபியூஸ் ஒயர்ஸ் வந்து எதுக்குன்னா இப்போ வந்து ஒரு சர்க்யூட்டில் வந்து கரண்ட் ஃப்ளோ ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்ற டைமில் என்ன ஆகும்னா மெல்ட் ஆகி அந்த சர்க்யூட் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூஸ் ஒயர்ஸ். ஃபிலமெண்ட் பல்ப்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா டங்ஸ்டன் வந்து யூஸ் பண்ணுவாங்க. எப்போனா அந்த எப்பப்பெல்லாம் வந்து அது ஹீட் ஆகுதோ அப்போல்லாம் க்ளோ ஆகும். அதனால என்ன யூஸ் பண்ணுவாங்கன்னா ஃபிலமெண்ட் வந்து டங்ஸ்டன் ஃபிலமெண்ட் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ
நிக்ரோம் வந்து பார்த்தீங்கன்னா ஹீட்டிங் எலமெண்ட்டாக வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா அதோட ஹை ரெசிஸ்டிவிட்டி காரணமாகவும் மெல்டிங் பாயிண்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நிக்ரோம் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் ஈஸியாக வந்து இதை வந்து ஆக்சிடைஸ் ஆகாது, அதுவும் வந்து இன்னொரு ரீசன். ஓகேங்களா. கெமிக்கல் எஃபெக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோலைசிஸ். ஸோ எலக்ட்ரோலைசிஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகும்னா கண்டக்ஷன் பண்ணும். எலக்ட்ரோலைட்டை வந்து பார்த்தீங்கன்னா சொல்யூஷன் கண்டிஷனிங் ஆகும். ஆனோடு வந்து பாசிட்டிவ் டெர்மினல் ஆகும், கேத்தோடு வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் டெர்மினல் ஆகும் ஆக்ட் ஆகும். ஓகேங்களா. அப்ளிகேஷன்ஸ் வந்து எங்கெங்கே யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோ பிளேட்டிங், அதாவது ஒரு மெட்டலை வந்து இன்னொரு மெட்டல் மேலே வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் கரண்ட்டை வச்சு டெபாசிட் பண்ணுறது. ஸோ அதுக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோ பிளேட்டிங் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா. நம்மளோட பாடி, ஹியூமன் பாடி பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரை கண்டிஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹைலி ரெசிஸ்டிவ். பட் நம்ம வாட்டர் சிஸ்டம் நம்ம உடம்புல இருக்கிறதுனால ரெசிஸ்டன்ஸ் வந்து வாட்டர் இருக்கும்போது ஃபியூ ஹண்ட்ரட் ஓம்ஸாக தான் இருக்கும். ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் எஃபெக்ட். ஸோ மேக்னெட்டிக் எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆஷரோட டிஸ்கவரி தான். கரண்ட் வந்து ஒரு கண்டக்டர் வந்து கரண்ட்டை கேரி பண்ணுது அப்படின்னும் போது அதை சுற்றி ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு கிரியேட் ஆகும் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஆஷரோட ஒரு டிஸ்கவரி தான். ஸோ இதோட டைரக்ஷன்ஸ் வந்து எதை யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம்னா ரைட் அண்ட் தம் ரூல் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம். தம் டைரக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கரண்டோட டைரக்ஷனையும், ஃபிங்கர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷனையும் வந்து இண்டிகேட் பண்ணும். ரைட் அண்ட் தம் ரூல். ஓகேங்களா. அப்ளிகேஷன்ஸ் எங்கெங்கெல்லாம் இந்த வந்து அப்ளிகேஷன்ஸ் வந்து யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோ மேக்னெட்ஸு, எலக்ட்ரிக் பெல்ஸு, டெலிஃபோன் ஸ்பீக்கர்ஸில், எலக்ட்ரிக் மோட்டர்ஸில், க்ரேன்ஸில் யூஸ் பண்ணுவாங்க. லிஃப்டிங் அயன்லாம் தூக்குற அந்த க்ரேனுக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா. ஸோ கரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரெண்டு டைப்பான கரண்ட்ஸ் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ட் கரண்ட்டு, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஆல்டர்னேட்டிவ் கரண்ட்டு. டைரக்ட் கரண்ட் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட்டில் வந்து ஃப்ளோ எலக்ட்ரிக் சார்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே டைரக்ஷனில் இருக்கும், யூனிட் டைரக்ஷனாக இருக்கும். ஓகேங்களா. சோர்ஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேட்ரி, சோலார் செல்ஸு, தெர்மோகப்பிள்ஸு, இதெல்லாம் அதோட சோர்ஸஸ். கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா மேக்னிடியூட் எப்பவுமே கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், டைரக்ஷனும் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஒரு கிராஃப் போட்டோம்னா அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹரிசாண்டல் லைனாக அமையும். எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செல்ஃபோனு, ரேடியோ, எலக்ட்ரிக் கீபோர்டு, எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா டிசி மூலமாக யூஸ் ஆகிற அப்ளிகேஷன்ஸ். ஏசி அப்படின்றது என்னென்னா கரண்ட் வந்து அதோட டைரக்ஷனை வந்து சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதுதான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஆல்டர்னேட்டிவாக வந்து சேஞ்ச் ஆகிறதுனால தான் என்ன சொல்லுவாங்க ஆல்டர்னேட்டிவ் கரண்ட்னு சொல்லுவாங்க. ஒரு சைனசாய்டல் மாதிரி இருக்கும், சைன் வேவ்லாம் பார்த்துருப்பீங்க, அந்த சைனசாய்டல் வேவ் மாதிரி இருக்கும், அதான் வந்து ஆல்டர்னேட்டிவ் கரண்ட். ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்குவன்சியை பேஸ் பண்ணி தான் இதோட இது இருக்குது. அதாவது எத்தனை சைக்கிள் ஒரு செகண்டுக்கு வந்து எத்தனை சைக்கிள் வந்து கம்ப்ளீட் ஆகுதோ அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம்னா ஃப்ரீக்குவன்சி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. அப்ளிகேஷன்ஸ் வந்து எங்கெங்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டொமஸ்டிக் சப்ளை, நிறைய ஹவுஸ் ஹோல்டு அப்ளையன்சஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏசி தான் யூஸ் பண்ணுறாங்க. ஏசி டிசிக்கான கம்பேரிசன், அட்வான்டேஜ் என்ன, டிஸ்அட்வான்டேஜ் என்ன? ஸோ ஏசியோட அட்வான்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா வோல்டேஜ் வந்து ஈஸியாக நம்ம வந்து லாங் டிஸ்டன்ஸ்க்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும், கம்மியான எனர்ஜி லாஸ் தான் ஆகும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்போது. அதே மாதிரி டிசிக்கு வந்து நம்ம ஈஸியாக வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம், ஈஸியாக வந்து நம்மளால் ஸ்டோர் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன் வந்து இதில் வந்து பாசிபிள். ஓகேங்களா. டிசிக்கு வந்து என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோ பிளேட்டிங்கு, அப்புறம் எலக்ட்ரோ ரிஃபைனிங்க்கெலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா. அப்புறம் வந்து பேட்டரிஸ்க்கெலாம் யூஸ் பண்ணலாம் டிசின்றது, எலக்ட்ரானிக் டிவைசஸ்க்கும் யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் அண்ட் ஃப்ரீக்குவன்சி வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் என்ன மாதிரி இருக்குது, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸில் என்ன மாதிரி இருக்குது அப்படின்னு பார்ப்போம். ஸோ இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா 220 வோல்ட் 50 ஹெர்ட்ஸ் பவர் சப்ளை வந்து நமக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதே யூஎஸ் பார்த்தீங்கன்னா 110 வோல்ட்டு 60 ஹெர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஓகேங்களா. எப்படி வந்து ஏசி வந்து டிசியை எப்படி வந்து மாற்றலாம் அப்படின்னா ரெக்டிஃபயர்னு ஒரு டிவைஸ் இருக்குது. ஸோ அந்த ரெக்டிஃபயர் டிவைஸ் தான் என்ன பண்ணோம்னா ஏசி டிசியை மாற்றும். அதே மாதிரி டிசி ஏசியை மாற்றுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுறோம்ல இன்வெர்டர்ஸ்ன்னு சொல்லுவோம் பாருங்க, அதுதான் என்ன பண்ணோம்னா டிசியை வந்து ஏசியை வந்து நமக்கு வந்து கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் பவர் அண்ட் எனர்ஜி. ஸோ எலக்ட்ரிக் பவர் அப்படின்றது என்னன்னா எவ்வளோ எனர்ஜி வந்து கன்சம்ஷன் பண்ணுது.
அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லைன்னா எவ்வளோ எலக்ட்ரிக்கல் எனர்ஜி வந்து பார்த்தீங்கன்னா மற்ற ஃபார்ம் ஆஃப் எனர்ஜிக்கு வந்து எப்படி வந்து கன்வெர்ட் ஆகுது, எவ்வளோ எலக்ட்ரிக்கல் எனர்ஜி வந்து மற்ற இதுக்கு வந்து எந்த ரேட்டில் வந்து கன்வெர்ட் ஆகுது அப்படின்னு வந்து சொல்லலாம். இதுக்கு வந்து ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா பி பவர் தானே, பவர் வந்து பார்த்தீங்கன்னா பி கொண்டு விஐன்னு எழுதலாம், இல்லைனா விக்கு பதிலாக ஐ ஸ்கொயர் ஆர்னு எழுதலாம், இல்லை ஐ எடுத்துகிட்டு வி ஸ்கொயர் பை ஆர்னு எழுதலாம். இதோட எஸ்ஐ யூனிட் பார்த்தீங்கன்னா வாட். ஓகேங்களா, 1 வாட் அப்படின்னா என்ன வரும்? ஸோ 1 ஆம்பியர் கரண்ட் ஃப்ளோ ஒரு கண்டக்டர் வழியாக ஃப்ளோ ஆகும்போது அதோட பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் வந்து 1 வோல்ட் இருந்துச்சுன்னா 1 வாட்னு சொல்லலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா லார்ஜர் யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா கிலோ வாட்டில் வந்து நம்ம மெஷர் பண்ண முடியும், யூனிட்ன்றதுலையும் மெஷர் பண்ண முடியும். ஸோ 1000 வாட்ஸ் சேர்ந்தது அப்படின்னு தான் பார்த்தீங்கன்னா 1 கிலோ வாட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஹார்ஸ் பவர் வந்து பார்த்தீங்கன்னா 1 ஹெச்பி ஈக்குவல் டு 746 வாட்ஸ். இது எனக்கு தெரிஞ்சு ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஓகேங்களா, ஸோ எலக்ட்ரிக்கல் எனர்ஜி கன்சம்ஷன். ஸோ கன்சம்ஷன்றது வந்து பார்த்தீங்கன்னா எனர்ஜி எந்த அளவுக்கு அந்த பவர் வந்து யூஸ் பண்ணியிருக்கு, எவ்வளோ பவர் யூஸ் பண்ணியிருக்கு, எவ்வளோ நேரம் யூஸ் பண்ணியிருக்கு, அதை வந்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜி கன்சம்ஷன். கமர்ஷியல் யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா கிலோவாட் ஹவர்னு மென்ஷன் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா 12 1 ஹெச்பி வந்து பார்த்தீங்கன்னா 746. ஓகேங்களா, ஸோ எனர்ஜி கொட்டு வந்து பார்த்தீங்கன்னா பவர் இன்ட்டு டைம்னு சொல்லலாம். இதோட யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா கிலோவாட் ஹவர். ஓகேங்களா, 1 கிலோவாட் ஹவர் வந்து பார்த்தீங்கன்னா 1000 வாட் ஹவர்னு சொல்லலாம், இல்லைனா 3.6 இன்ட்டு 10⁶ ஜூல்ஸ்னு சொல்லலாம். ஸோ மெஷர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எனர்ஜி கன்சம்ஷன் வந்து எவ்வளோ வந்து நம்ம எலக்ட்ரிக் பவர் யூஸ் பண்ணுறோம், எவ்வளோ டியூரேஷன் யூஸ் பண்ணுறோம், அதை வச்சு நம்ம என்ன சொல்லிடலாம்னா எலக்ட்ரிக்கல் எனர்ஜி வந்து எவ்வளோ கன்சியூம் பண்ணியிருக்கோம் அப்படின்றது வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா, டொமஸ்டிக் எலக்ட்ரிக் சர்க்யூட்ஸு. ஸோ அங்கே எப்படி இருக்கும்னா ஒரு பவர் ஸ்டேஷன் இருக்கும், பவர் ஸ்டேஷன்லேருந்து ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் பேனலுக்கு வந்து அதுலேருந்து ஒரு மெயின் பாக்ஸ்க்கு வந்து அங்கேருந்து நமக்கு என்ன வரும்னா ஹோம் சர்க்யூட்ஸ்க்கு வந்து அப்ளை ஆகும். ஸோ மெயின் பாக்ஸில் என்ன இருக்குன்னா ஒரு எலக்ட்ரிசிட்டி மீட்டர் இருக்கும், நம்ம எவ்வளோ எனர்ஜி கன்சியூம் பண்ணுறோமோ அந்த எனர்ஜிலாம் ரீட் பண்ணுறதுக்கான எலக்ட்ரிசிட்டி மீட்டர் நம்ம வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா இருக்கும். ஒரு ஃபியூஸ் பாக்ஸ் இருக்கும், இல்லைனா ஒரு எம்சிபி இருக்கும். ஃபியூஸ் பாக்ஸ் எதுக்காகனா இப்போ இன்கேஸ் வந்து ஓவராக வந்து கரண்ட் ஃப்ளோ ஆகுது அப்படின்ற டைமில் வந்து சர்க்யூட் டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்காக மெல்ட் ஆகி இதுவாக தான் வந்து ஃபியூஸ். ஸோ இப்போ ஃபியூஸ் வந்து அந்தளவுக்கு நம்ம யூஸ் பண்ணுறதுல எம்சிபி தான் யூஸ் பண்ணுறாங்க. அதுவே எப்போ வந்து அதிகமான ஓவர்ஃப்ளோ ஆகுது, கரண்ட் வந்து அதிகமாக இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா அதுவே ட்ரிப் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம வந்து அதை வந்து சரி பண்ணுறது மூலமாக திரும்பியும் வந்து அகைன் சர்க்யூட்டை வந்து ஆன் பண்ணிக்கலாம். ஸோ ஒயரிங் சிஸ்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஒயர் சிஸ்டம் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா லைவ் ஒயர், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நியூட்ரல் ஒயர், இன்னொன்று வந்து எர்த் ஒயர். ஓகேங்களா, லைவ் ஒயர்ன்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட்டை வந்து கேரி பண்ணுறது, ரெட் கலரில் இருக்கும். நியூட்ரல் ஒயர்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா பேக், அதாவது பேசிக்காக வந்து ஒரு சர்க்யூட்டை வந்து கம்ப்ளீட் பண்ணுற ஒயர், அது நியூட்ரல் ஒயர்னு சொல்லுவாங்க. எர்த் ஒயர்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் இருக்கும். சேஃப்டிக்காக வந்து என்ன பண்ணுவாங்கன்னா எர்த்து வந்து நம்ம வந்து வீட்டில் வந்து புதைச்சிருப்பாங்க. ஸோ வோல்டேஜ் ஸ்டாண்டர்ட் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். 220 வோல்ட் 50 ஹெர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாலையும், யூஎஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா 110 வோல்ட் 60 ஹெர்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. சர்க்யூட் வந்து 2 வகையில் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா 5 ஆம் சர்க்யூட். 5 ஆம் சர்க்யூட் வந்து பார்த்தீங்கன்னா லோ பவர் டிவைசஸ், லைட்டு, ஃபேனு அதெல்லாம் வந்து யூஸ் பண்ணுவாங்க. 15 ஆம் சர்க்யூட் வந்து பார்த்தீங்கன்னா ஹை பவர் டிவைசஸ், ஏசி, ரெஃப்ரிஜரேட்டர், ஹீட்டர் அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா 15 ஆம் சர்க்யூட் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா, சேஃப்டி ஃபீச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேரல் கனெக்ஷன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பேரலில் இருக்கும்போது ஒரு சர்க்யூட்டில் வந்து ஏதோ ஒரு டிவைஸ் ஃபால்ட் ஆச்சுன்னா கூட மற்ற சர்க்யூட்ஸ் வந்து ஒர்க் ஆகும். ஓகேங்களா, ஏன்னா வோல்டேஜ் வந்து எல்லாத்துக்குமே சேமாக இருக்கும். அதனால் வந்து ஒரு ஃபெயிலியர் வந்து இன்னொன்று வந்து அஃபெக்ட் பண்ணாது. எம்சிபின்னு நான் முன்னாடி சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா மினியேச்சர் சர்க்யூட் பிரேக்கர்னு சொல்லுவாங்க இதோட எக்ஸ்பிளனேஷன். ஸோ ஒரு ஆட்டோமேட்டிக் ப்ராசஸ்லையும் இருக்குது, உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேனுவல் ஆப்ரேஷனும் இருக்குது. இதில் என்ன ஆகும்னா எலக்ட்ரோ மேக்னெட் வந்து அட்ராக்ஷன் வந்து என்ன பண்ணணும்னா சர்க்யூட் வந்து பிரேக் பண்ணும். எப்போ இதெல்லாம் எக்ஸஸாக கரண்ட் வருதோ அந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் அட்ராக்ஷன் என்ன பண்ணுன்னா சர்க்யூட்டை பிரேக் பண்ணிவிடும். நம்ம அப்ளையன்சஸ்லாம் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா எம்சிபி தான். இப்போ கரண்ட்டாக எம்சிபி தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ எலக்ட்ரிக்கல் ஹசார்ட்ஸு ஒரு சிங்கிள் சோர்ஸ்லேயே வந்து நம்ம நிறைய டூ மெனி அப்ளையன்சஸ் வந்து ஒரு சிங்கிள் சோர்ஸ்லேயே வந்து நீங்கள் யூஸ் பண்ணும்போது, எக்ஸாம்பிள் வந்து ஒரு சாக்கெட்லேயே வந்து நீங்கள் என்டையர் நிறைய அப்ளையன்சஸை யூஸ் பண்ணும்போது என்ன ஆகுனா ஓவர்லோடிங் ஆகி ஷார்ட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா, அதனால ஃபயர் ஹசார்ட்ஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஷார்ட் சர்க்யூட் அப்படின்றது என்னன்னா லைவ் ஒயரும் நியூட்ரல் ஒயரும் கான்டாக்ட் ஆகும்போது தான் உங்களுக்கு வந்து ஷார்ட் ஆகும். அப்படின்னா என்ன ஆகுனா அந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸே இருக்காது. அதனால் ராஜ் கரண்ட் வர்றதுனால என்ன ஆகுனா இன்சுலேஷன் வந்து டேமேஜ் பண்ணிடும். ஃபயர் ரிஸ்க் வரதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப சான்சஸ் அதிகம். எர்த்திங் அப்படின்றது வந்து எதுக்காக வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா ஒரு எலக்ட்ரிக்கல் ஷாக்லேருந்து நம்ம ஹியூமனை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக தான் என்ன பண்ணுறோம்னா ஒரு லோ ரெசிஸ்டன்ஸ் பாத்தை வந்து உருவாக்குறோம் அப்படின்றதுக்காக எர்த்திங் வந்து கொடுக்குறோம். ஒரு மெட்டாலிக் அப்ளையன்சஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா
அதில் இந்த வந்து நமக்கு ஷாக் அடிக்காமல் இருக்கிறதுக்காக என்ன பண்ணியிருப்போம்னா எர்த்திங் வந்து பண்ணியிருப்போம். ஓகேங்களா. சேஃப்டி கைட்லைன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒயர்ஸ்லாம் இருந்துச்சுன்னா அதை வந்து டச் பண்ணக்கூடாது. பேர் ஒயர்ஸ்லாம், சேஃப்டி க்ளவுஸ் யூஸ் பண்ணணும், இன்சுலேட்டிங் மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணணும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிங்கிள் சாக்கெட்லேயே வந்து பார்த்திங்கன்னா டூ மெனி அப்ளையன்சஸ் வந்து கனெக்ட் பண்ணக்கூடாது. பவர் ரேட்டிங் ப்ராப்பராக இருக்கிற பவர் ரேட்டிங் இருக்கிற அப்ளையன்சஸ் யூஸ் பண்ணணும். எலக்ட்ரிக்கல் ஏரியாஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி படாமல் கொஞ்சம் ட்ரையாக இருக்கிற மாதிரி நம்ம வந்து மெயின்டைன் பண்ணிக்கணும். ஓகேங்களா. ஸோ நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், ஹியூமன் பாடியோட ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரை ஹியூமன் பாடி பார்த்தீங்கன்னா 1,00,000 ஓம் வந்து இருக்கும். அதே வந்து பார்த்தீங்கன்னா மாய்ஸ்சர் இருக்கும்போது அதோட ரெசிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாகிட்டு ஃபியூ ஹண்ட்ரட் ஓம்ஸ் தான் இருக்கும். அதனால தான் ஹியூமன் பாடி பார்த்தீங்கன்னா ஒரு குட் கண்டக்டர், கரண்ட்டு வந்து ஈஸியாக வந்து கனெக்ட் பண்ணுறக்கூடிய ஒரு குட் கண்டக்டர் இது. ஓகேங்களா. ஸோ எல்இடி டெக்னாலஜி, எல்இடி அப்படின்னா என்னன்னா லைட் எமிட்டிங் டயோடுன்னு சொல்லுவோம். ஸோ ஒரு செமிகண்டக்டர் டிவைஸ் வந்து லைட் வந்து எமிட் பண்ணும். எப்படின்னா அது வழியாக வந்து கரண்ட் ஃப்ளோ ஆகும்போது இல்லை கரண்ட் வந்து பாஸ் ஆகும்போது அந்த செமிகண்டக்டர் டிவைஸ் வந்து லைட் எமிட் பண்ணுறது என்ன சொல்லுவோம்னா எல்இடின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. கலர் வந்து என்னென்ன கலர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேலியம் ஆர்சனைடு வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலரும், கேலியம் பாஸ்பைடு வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன், எல்லோ, ஆரஞ்ச் அந்த கலர்ஸ்லேயும் வந்து நமக்கு வந்து லைட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். எங்கெங்கெல்லாம் அப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் டிஸ்பிளேஸு, டிராஃபிக் சிக்னல்ஸு, டெக்கரேட்டிவ் லைட்ஸு, ஸ்ட்ரீட் லைட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எல்இடி லைட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா. 7 செக்மெண்ட் டிஸ்பிளேன்றது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த 8 செக்மெண்ட், அதாவது 8 அப்படின்ற நம்பரை வந்து டிவைட் பண்ணி ஒரு 7 எல்இடி வந்து செக்மெண்ட்ஸ் இருக்கும். ஸோ ABCDEFGன்ட்டு எக்ஸ்ட்ராவாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8 எல்இடி இருக்கும் ஒரு டெசிமல் பாயிண்ட்டுக்காக. ஓகேங்களா. எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் மீட்டர்ஸு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கிளாக்ஸு, மைக்ரோவேவ் அவன்ஸு அங்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ எல்இடிக்கு வந்து என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிலமெண்ட் இல்லாததுனால ஹீட் லாஸ் அந்த அளவுக்கு இருக்காது, பவர் கன்சம்ஷன் வந்து ரொம்ப கம்மி, என்விரான்மெண்டல் ஃப்ரெண்ட்லி. ஓகேங்களா. டிஃப்ரெண்ட் கலர்ஸ் வந்து நம்ம அதுலேருந்து சூஸ் பண்ணிக்க முடியும், காஸ்ட் எஃபிஷியன்ட்டு, மெர்க்குரியோ இல்லை மற்ற டாக்ஸிக் மெட்டீரியல்ஸ்லாம் கிடையாது, லைஃப் ஸ்பேனும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதிகம். ஓகேங்களா. ஸோ நம்ம எல்இடி டெலிவிஷன் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா எல்சிடி டிவியில் எல்இடி டிஸ்பிளே யூஸ் பண்ணுறது தான் பார்த்தீங்கன்னா எல்இடி டெலிவிஷன் சொல்கிறோம். ஸோ எல்இடிஸில் வந்து என்ன இருக்குன்னா பேக்லைட் வந்து ப்ரொவைட் பண்ணோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்இடிஸ் வந்து அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க பிக்சலுக்காக. ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு இனிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா மோனோக்ரோம் ஒயிட் எல்இடிஸ் தான் இருந்துச்சு இனிஷியலாக. அதுக்கப்புறம் கலர் டிவி வந்ததுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ரெட்டு, க்ரீனு, ப்ளூ எல்இடிஸ்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ 1977 தான் ஃபஸ்ட்டு வந்து எல்இடி டிவி அப்படின்றத வந்து கண்டுபிடிச்சாங்க. யார் அப்படின்னா ஜேம்ஸ் பி மிச்சல் அப்படின்றவர் தான் வந்து கண்டுபிடிச்சார் மோனோக்ரோமேட்டிக் எல்இடி டிவி. 2009 ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 32 இயர்ஸ் கழிச்சு சோனி தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு கமர்ஷியல் எல்இடி டிவியை வந்து லான்ச் பண்ணாங்க 2009. ஓகேங்களா. ஸோ எல்இடி டிவிக்கு என்னென்ன அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிக்சர் வந்து பார்த்தீங்கன்னா குவாலிட்டி நல்லாயிருக்கும், தின்னாக இருக்கும் டிசைனு, பவர் கன்சம்ஷன் கம்மி, லைஃப் ஸ்பேன் அதிகம், ரிலேபிலிட்டி பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும். இது எல்லாமே வந்து எல்இடியோட டிவியோட அட்வான்டேஜஸ். ஓகேங்களா. ஸோ எலக்ட்ரிக்கல் சேஃப்டியில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைட்னிங் அண்ட் தண்டர் அப்போ நம்ம என்னென்ன சேஃப்டி ப்ரொசீஜர்ஸ்லாம் யூஸ் பண்ணோம் அப்படின்ட்டு. ஸோ ஐஸ் கிறிஸ்டல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் ட்ராப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவாகவும், ஐஸ் வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவாகவும் இருக்கும் க்ளவுடில். அப்போ என்ன ஆகும்னா சார்ஜ் வந்து செப்பரேஷன் ஆகும்போது, டிஸ்சார்ஜ் ஆகும்போது லைட்னிங்கும் தண்டரும் நடக்கும். அப்போ இருக்கிற டெம்பரேச்சர் பாருங்கள் 30,000 டிகிரி செல்சியஸ் டெம்பரேச்சர் இருக்கும், ரொம்ப ஹை டெம்பரேச்சர் வந்து இருக்கும். ஓகேங்களா. தண்டர் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷாக் வேவ். ஸோ ஒரு ஏர் வந்து எக்ஸ்பேன்ஷன் ஆகுது இல்லைனா ஒரு கான்ட்ராக்ஷன் வந்து ஒரு ரேப்பிடாக வந்து நடக்கும்போது நடக்கிறதும் வந்து பார்த்திங்கன்னா தண்டர். ஓகேங்களா. ஸோ லைட்னிங் அப்போ என்னென்ன மாதிரி சேஃப்டியான ப்ரொசீஜர்ஸ்லாம் நம்ம ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஏரியாவில் வந்து இருக்கக்கூடாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு டால் ட்ரீ இருக்குன்னா அது கீழேயும் நிற்கக்கூடாது. காரில் வந்து இருக்கலாம், ஒரு கார் இருக்குன்னா அந்த காருக்குள்ளே வந்து நீங்கள் இருக்கலாம், ஒரு ஷீல்டு மாதிரி அது வந்து ஆக்ட் பண்ணணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்குவாட்டட் பொசிஷனில் வந்து நீங்கள் இருக்கிறது மூலமாகவும் ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் நம்ம பில்டிங்ஸ்லலாம் வந்து பார்த்திங்கன்னா எஸ்பெஷலி வந்து நம்ம தியேட்டர்ஸ்லலாம் வந்து பார்த்திங்கன்னா லைட்னிங் அரஸ்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது மூலமாக வந்து ப்ரொடெக்ஷன், லைட்னிங் வந்து ப்ரொடெக்ஷன் வந்து பண்ணிக்கலாம். ஓகேங்களா. லைட்னிங் அரஸ்டர்ஸ் அப்படின்றது என்னென்னா ஒரு மெட்டாலிக் ராட் இருக்கும், ஒரு காப்பர் கேபிள் இருக்கும், அதை எடுத்து போயிட்டு கிரவுண்டில் வந்து கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா. சேஃப் பாத், ஒரு லைட்டிங் வருது அப்படின்னும் போது அந்த அந்த லைட்னிங்க்கு ஒரு பாத் மாதிரி அது வந்து ஆக்ட் பண்ணும் அந்த லைட்னிங் அரஸ்டர்ஸ். ஓகேங்களா. ஸோ இது வந்து டாப் ஆஃப் த பில்டிங்கில் வந்து பண்ணிவிட்டு அதோட ஒயர் வழியாக வந்து எர்த்து வந்து கீழே வந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி எர்த்திங் வந்து பார்த்தீங்கன்னா
ஒரு ஷாக்லேருந்து நம்ம வந்து ப்ரொடெக்ஷனுக்காக ஒரு சேஃப்டி மெஷர் தான் வந்து பார்த்திங்கன்னா எர்த்திங் பண்ணுறோம். ஓகேங்களா? எஸ்பெஷலி ஒரு மெட்டல் அப்ளையன்சஸ் வந்து பார்த்திங்கன்னா மெட்டல் பாடி இருக்குது அப்படின்னும் போது அந்த டைமில் வந்து நம்ம எலக்ட்ரிக் ஷாக்ல வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான். ஓகேங்களா? இப்போ வந்து எலக்ட்ரிக் ஷாக் அடிச்சிருச்சு அப்படின்னும் போது என்னென்ன மாதிரி சேஃப்டி மெஷர்ஸ்லாம் யூஸ் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, பவர் சப்ளை ஆஃப் பண்ணுறது, கனெக்ஷனை வந்து சுவிட்ச்லேருந்து எடுக்கிறது, விக்டிம் அதாவது யாருக்கு எலக்ட்ரிக் ஷாக் அடிச்சதோ அவரை வந்து அந்த இடத்துல இருந்து நம்ம ஒரு நான் கண்டக்டிவ் மெட்டீரியல் அதாவது ஒரு இன்சுலேட்டர் யூஸ் பண்ணி அவரை வந்து புஷ் பண்ணுறது, ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுக்குறது, நியரஸ்ட் ஹெல்த் சென்டர் கூட்டிட்டு போகிறது, இதெல்லாம் வந்து நீங்கள் பண்ண முடியும். ஸோ இம்பார்ட்டன்ட் சயின்டிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா தாமஸ் ஆல்வா எடிசன் வந்து அவர் இனிஷியலாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கார்லெட் அப்படின்ற ஒரு ஃபீவரால் பாதிக்கப்பட்டவர் அவர். ப்ளஸ் இயரிங் ப்ராப்ளம்ஸும் ஒரு இருக்குது. ப்ளஸ் அவங்க அதாவது அவங்களோட மதர் தான் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து டீச் பண்ணியிருப்பாங்க. கரியர் வைஸ் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு டெலிகிராஃப் ஆப்ரேட்டராகவும் இன்வென்டராகவும் இருந்திருக்காரு. அவரோட ஃபர்ஸ்ட் இன்வென்ஷன் தான் பார்த்தீங்கன்னா கிராமோஃபோன். அவரோட பல்ப் வந்து பார்த்தீங்கன்னா 1879லையும் 1891 வந்து பார்த்தீங்கன்னா கைண்டோஸ்கோப் அப்படின்ற ஒரு ஃபர்ஸ்ட் டாக்கி ஃபிலிம் வந்து இவர் தான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாரு. ஓகேங்களா? ஸோ இவர் மூலமாக நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பல்ப் வந்து இன்வென்ஷன் வந்து இவர் தான். மைக்கேல் ஃபேரடே. ஸோ மைக்கேல் ஃபேரடே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புக் பைண்டிங்கில் தான் இவரோட கரியர் வந்து இருந்திருக்கு. ஓகேங்களா? ஒரு புவர் ஃபேமிலின்றதுனால அவரால் ஸ்கூல் வந்து கண்டினியூ பண்ணியிருக்க முடியாது. டைனமோ இதெல்லாம் வந்து இவரோட இன்வென்ஷன்ஸ். ஓகேங்களா? இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நைட்வுட் வந்து அப்படின்ற ஒரு டைட்டில் வந்து கொடுத்துருப்பாங்க. பட் அது வந்து அவர் வந்து ரெஃப்யூஸ் பண்ணியிருப்பார். சயின்டிஸ்ட் வந்து எப்பவுமே பீப்புளுக்காக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அதை வந்து ரெஃப்யூஸ் பண்ணியிருப்பார். ஓகேங்களா? அது தவிர்த்து முக்கியமான இந்த சயின்டிஸ்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம இனிஷியலாகவே பார்த்துருப்போம். ஸோ இது தவிர்த்து நான் வந்து கம்ப்ளீட்டாக வந்து நம்ம எடுத்த அந்த 5 சோர்ஸில் இருந்த புக் பேக் கொஸ்டின்ஸ் எல்லாமே எஸ்பெஷலி 1 மார்க் கொஸ்டின் 2 மார்க் கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நான் இன்க்ளூட் பண்ணி இந்த பிடிஎஃப்ல வந்து நான் கமெண்ட் செக்ஷனில் வந்து ப்ரொவைட் பண்ணுறேன். ப்ளஸ் உங்களுக்கு வந்து சம்ஸும் வந்து கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? இது எல்லாமே நீங்கள் வந்து ஒரு வாட்டி கோத்ரூ பண்ணிட்டுக்கோங்க. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வித் ஸ்டெப்ஸோடு கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த கண்டென்ட் வந்து உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம வீடியோ வந்து லைக் பண்ணிவிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில். ப்ளஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறுபடியும் இன்னொரு நல்ல கண்டென்ட்டோட உங்கள் எல்லாரையும் நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ரமேஷ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.